நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. ஒலி ஞாயிறு ஒலி கீற்றை ஏற்றுகிறது. சகோதரி சொர்ணப்பிரியா, ரேகாமணி, திருமதி ரேகாமணி, கருவுற்று உயிரேற்றிய அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இறைவனை முத்தமிழால் நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நம்முடைய மரபிலே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிலே நம் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு மொழியாகிய இசை என்கின்ற ஒரு மொழியின் வடிவமாக இறைவனை பாடி பரவி வழிபட்டவர்களை தான் அருளாளர்கள் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த அழகான இசையை ஆதியில பண் என்று அழைத்தார்கள். அந்த பண்ணின் மொழியினாலே தான் ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் இறைவனை தன்னுடைய தமிழால் பாடிய அந்த திருமுறைகளை இன்றைக்கு 12 திருமுறைகள் என்று நாம் வரிசைப்படுத்தி இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அப்படி இசைக்கு எவ்வளவு உயர்வு உண்டு அப்படின்னா, இறைவனை மயக்குகின்ற அளவுக்கு இசைக்கு உயர்வு உண்டு. இசைக்கு நம்முடைய ஊனையும் உள்ளத்தையும் உருக்கி எங்கே இருக்கிறோமோ அங்கே அந்த இடத்திலேயே கரைத்து இறைவனோடே சேர்க்கக்கூடிய ஒரு அழகான தன்மையை தரக்கூடியது இசை. அந்த இசையை எல்லாம் அல்ல சிவபெருமானுக்காக இங்கே ஒரு அருமையாக யான் அறக்கட்டளையினுடைய சார்பாக அகரவா மகரவா என்கின்ற ஒரு அழகான பாடலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே இறைவன் விதைத்து அதை இன்று சிறப்பாக அதை ஒரு நல்ல வடிவமாக அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு அழகான இசை ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய அந்த ராகமாக இருக்கட்டும், அதனுடைய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இசை கருவிகளாக இருக்கட்டும், அதை ரொம்ப அற்புதமாக அந்த சிவனுக்கே உண்டான அந்த ஒரு அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இந்த ராகத்தோடு இந்த வாத்தியங்களோடு தொடர்பு படுத்தணும் அப்படின்னு இசைக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதை நியாயமாக நிரூபித்திருக்கக்கூடிய ரொம்ப அழகான இதனுடைய இசை அமைப்பாளர் அவர்களுக்கும் ரொம்ப அழகா, அதாவது என்னதான் நம்ம ஒரு கருவில ஒரு குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலும் ஒரு தாய் தான் அதை செம்மையாக வளர்த்து தர முடியும். அதனால அதை பலரினுடைய உழைப்பையும் பிரதிபலிப்பாக காட்டக்கூடியது ஒரு நல்ல குரல். அழகான அந்த குரல் மூலமாக ரொம்ப அழகா அற்புதமா அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கோல்டு தேவராஜ் சகோதரர் அவர்கள். அவர் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், காலில் இருக்கிற செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு கை கும்பிட்டு பயபக்தியா உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்க ஆரம்பிச்சார். அவர் தான் பாடியிருக்கிறாரு, ஆனாலும் அவர் ஒரு 100 வாட்டியாவது அந்த பாட்டை இது வரைக்கும் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவருக்கு அது ஒரு அர்ப்பணிப்பு. நான் கூட நிறைய இடத்துல என்ன கேட்பாங்க, பரவாயில்லமா மேடைக்கு செருப்போட வாங்க அப்படின்பாங்க. இது எங்களுக்கு சோறு போடுற இடங்க, அதனால இது மேல செருப்பு போட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அதனால செய்கின்ற தொழிலை யார் ஒருத்தர் தெய்வமாக மதிக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெய்வம் நிச்சயமாக அவர்கள் செய்கின்ற தொழிலில் குடியிருக்கும். ரொம்ப அழகா அந்த பாட்டுக்கு ஏற்ற அந்த குரலை ரொம்ப அழகாக அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரொம்ப அற்புதமான குரல் நயத்தோடு அந்த பாடல் வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதற்கு நல்ல அருமையான வரிகளை கொடுத்து அந்த பாடல் வரிகள், அதற்கு உயிர் தந்திருக்கிற பாடல் வரிகள், இது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக தயாரித்து இருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அதை கொடுத்திருக்கிறீங்க. யான் அறக்கட்டளை அப்படிங்கிற சார்பில் உயர்வாய் அறிவால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மக்களுக்கு சமூகத்துல சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நிகழ்வை இங்கே சிறப்பிப்பதற்காக நம்முடைய ஆதீனம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வை இன்றைக்கு துவங்கி இருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இதுல கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும், எல்லாரையும் பேரை நானே இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அடுத்தடுத்து இதை பத்தி நிறைய பேசுறதுக்கு 2 பெரும் பேச்சாளர்களை அழைச்சிருக்கிறாங்க. சிவசதீஷ் சகோதரி
ரேகாமணி. ஆமாம், 2 பெரும் பேச்சாளர்கள் இந்த பாட்டை பற்றி பேசுவார்கள். நான் ஏற்கனவே வந்து எனக்கு 5:30 6 மணிக்குள்ள நிகழ்ச்சி நிறைவாயிடுமான்னு சொன்னதுனால நான் 6:30 மணிக்கு வேறொரு நிகழ்ச்சிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதனால் அவங்கக்கிட்ட நான் முன்னாடியே கேட்டுட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ஏதோ அடம்பிடிச்சு நான் முதல்ல வந்துடுறேன், நான் பாடிடுறேன்ற மாதிரி நான் முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா எல்லாரையும் பொறுமையாக பேச சொல்லுங்க அப்படின்னு அதையும் ரொம்ப சிறப்பாக ஏற்றுக்கொண்டு இந்த விழாவிற்கு அழைத்த அத்துணை பேருக்கும் என்னுடைய இயக்குனர் மிக அருமையாக சிறப்பாக இதை இயக்கி தந்திருக்கிறார். இதில் இன்னும் எத்தனை கலைஞர்கள் அதை வந்து ஏஐ பண்ணியிருக்கிறாங்க, அது ரொம்ப நல்லா சிறப்பாக. திருமுருகன் பூண்டிலாம் அந்த பையன் அவர் தான் சொன்னார், திருமுருகன் பூண்டி தானே அவர் சொன்னார். ஆமாம், அதை ஏஐயில் வந்து அதை ரொம்ப அழகாக நம்ம முருகப்பெருமானுடைய ஊர்லேருந்து அந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் பண்ணுற போது அவர் வந்து அங்கே பார்த்துருக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இங்கே பார்த்து சிறப்பாக தேர்ந்தெடுத்து செவ்வண்ணே இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். மக்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்பெற்று சிவபெருமானுடைய பேரருள் பெரும் கருணைக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழங்கும் அகரவா மகரவா வெளியிட்டு நாங்கள் மகிழவா. அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். தம்பி ஷாவியை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னை மாட்டி விட்டாப்புல. எனக்கு முற்றிலும் சம்மந்தம் இல்லாத ஒரு இதில் வந்து கேட்டேன் நான் ஆரம்பத்திலே, இது என்னப்பா என்ன மாதிரி நிகழ்ச்சி, சிவன் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதி தமிழ் மன்னன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சித்தாந்தம், நம்மளுடைய கருத்து எல்லாமே. ஸோ அந்த வகையில் ஒரு தமிழன்கிற முறையில் சிவனோட பாடல் ஒன்று வெளியிடுறாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா அடிப்படையில் வந்து நான் வந்து தந்தை பெரியாரோடைய வழி வந்தவன். இங்கே வந்து ஆன்மீக பெரியவர்கள் வந்து நிற்கும் போது என்னப்பா என்னை இப்படி கொண்டு வந்து கோர்த்து விட்டே பண்ணா என்னப்பா பேசுறது அப்படின்னு. அதுலேயும் இவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வேறு பேச விட்டாங்க, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடலோட வைப்பு வந்து அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருந்தது. அந்த இசையாக இருக்கட்டும், ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம வந்து சிவனாக பார்க்கும்போது அது அவ்வளோ இதாக இருக்குது. ஒரு ஹீரோவோட என்ட்ரி, ஹீரோ திரும்புறது, அந்த மாதிரியான ஒரு இதாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த பாடல் வரிகள் வந்து நமக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு இதாக இருக்குது. அதுவுமே வந்து ஒரு ஹீரோக்கான என்ட்ரி பாடல் மாதிரி தான் இருக்குது. மொத்தமாகவே வந்து நம்ம வந்து அவர் வந்து சிவனை வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறேன். மிகச்சிறப்பாக இருந்தது. எனக்கு இந்த மேடையில் பேசுகிறதுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. மகிழ்ச்சி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யான் அறக்கட்டளைக்கு என்னுடைய பிக் தேங்க்ஸ். ஏன்னா இந்த மாதிரி யாருமே வந்து ஒரு எஃபர்ட் எடுத்து செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி டிவோஷனல் சாங்கை வந்து வெறும் ஆடியோவாக இல்லாமல் ஒரு விஷுவலாக வந்து பண்ணி அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு எஃபர்ட் போடுறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ மை பிக் கங்க்ராட்ஸ் டு யான் அறக்கட்டளை. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா உங்களை பற்றி நிறையா சேவியோ சொல்லியிருக்காப்புல. எனக்கு வந்து நான் எவ்வளோ படம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ் வந்தார் சேவியோ வந்து, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணுறோம், ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வந்து எஜுகேஷன் ரீச் ஆகுது அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறோன்னு சொல்லி அந்த விஷுவல்ஸ் எனக்கு சேவியோ காட்டினார். அதுவே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து எவ்வளோ தூரம் நடந்து போய் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த எஃபர்ட்லாம் வந்து செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணணும்னு யாருக்குமே அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து ரொம்ப அனைத்தரமாக செஞ்சாகணும், இந்த சொசைட்டிக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப போய் வந்து ஈர்ப்பாக இருந்துச்சு. டைட்டில்லாம் அப்போ பேசிகிட்டு இருந்தோம். இப்போ சாமி நிறையா படம் பண்ணும்போது பண்ணுன்றது தான் சாமியோட மோட்டிவாக இருந்துச்சு. அப்புறம் ரீசெண்டாக 1 month பேக் வந்து சாங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி என்னோட அந்த படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் சகிஷ்ணா சேவியர் கேட்டிருந்தாப்புல. அப்போ அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் பிஸியாக இருக்கனால அப்புறம் சார்கிட்ட போய் இந்த சாங் அப்படியே வந்து உருவாகிச்சு.
இது என்னன்னா இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்கிராச் வந்து இந்த ஒவ்வொரு வளர்ச்சியும் எனக்கு தெரியும். நான் கூட வந்து பார்த்தேன். இப்போ சாவியோட சொன்னேன், சாவியோ டாக்குமெண்ட்டும் பண்ணோம், இது வந்து டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கேமரா இருக்குது ஆஃபீஸில் எடுத்துப்போ ஷூட் பண்ணு, எங்கேயாவது யூடியூப்லேயாச்சும் போடலாம்ல, ஒரு மேக்கிங்காச்சும் கிடைக்கல அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இவ்வளோ ஒரு கிராண்டியராக வந்து நிற்கும்னு சொல்லி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப நல்லா இருந்துச்சு சாவியோ, வெரி எஃபர்ட். ஏன்னா அது சின்ன சின்னதாக அது எஃபர்ட் போட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறன்றது வந்து அது ஒரு பிக் டாஸ்க். ஏன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஏஐயில் வந்து ஆரம்பித்து இவ்வளோ விஷுவலாக இவ்வளோ கிராண்டியராக பண்ணுறது ஒரு டிவோஷனல் சாங் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. அதான் 2 தடவை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப வைபாக இருந்துச்சு. ரொம்ப பிக் தேங்க்ஸ் மேம். என்னோட சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இது வந்து நீங்கள் இங்கிலீஷ் சப்டைட்டில் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்க்கு போய் நிறையா ரீச் ஆகும். ஏன்னா அவங்க நிறையா நம்ம டிவோஷனல் சாங்ஸ் பார்ப்பாங்க. நம்ம தமிழ் சாங்ஸ் அங்கே கொண்டு போகிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக நமக்கு அமையும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் முடிஞ்சால் பண்ணுங்கள். எல்லா பாடியிருக்கவங்களை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஐயா ரொம்ப பிரமாதமாக பாடியிருந்தீங்க, ரொம்ப உணர்ச்சிபூர்வமாக இருக்குது. சார் உங்கள் சன்னோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம், எனக்கு எவ்வளோ வந்து அவர் வந்து ப்ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆமாம், ஸோ உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சார், தேங்க்ஸு. ஆனால் சாரது என்ன, ஆனால் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, பார்க்குறதுக்கு லிரிக்ஸ்லாம் பயங்கரமாக பிளாஸ்டிங்காக இருக்குண்ணே, ரொம்ப சூப்பர்ண்ணே, கிரேட். கௌதம் முன்னாடியே தெரியும். கௌதம் சிவனை வந்து ஏஐல கொண்டு வந்து அதை ரேம்ப் பண்ணி அதை சார்ஜின் பண்ணி பயங்கரமான அவுட்புட்டாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சார் கேட்டேன் எப்படி வந்திருக்கு அவுட்புட்னு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், என்னப்பா எவ்வளோ செலவு ஆச்சுன்னு கேட்டேன். சார் நீங்கள் பாருங்கள், ஏன்னா எனக்கு ரொம்ப கியூரியாசிட்டி தாங்கலை, ஏஐல பண்ணிட்டாங்க எப்படி வந்திருக்கோம் பார்க்கணுன்னா கேட்டேன், அவுட்புட் கேட்டேன். இல்லை சார் நீங்கள் பாருங்கள், நைட் கூட பேசலாம்ல, அவுட்புட் செக் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னா ரொம்ப, ஏன்னா இது வந்து என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க, என்ன அவுட்புட் கொடுத்தீங்க, அதே பயங்கர எனக்கு ரொம்ப கியூரியஸாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக்காக வர்றது வந்து பெரிய விஷயம். ஓப்பனிங்கில் அந்த பெல்ஸு, அந்த பேரெல்லாம் நிற்கிறாங்க, அந்த பூஜை போடுறாங்க, அந்த கொட்டை அடிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கிரேட் எஃபர்ட், தேங்க்யூ, சூப்பர். அப்புறம் வந்திருக்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு சின்ன எஃபர்ட்டு அவங்க போடுறாங்க, அந்த எஃபர்ட்டை வந்து ரீச் பண்ணிங்கன்னா மீடியா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு இது பண்ணும்போதே வந்துட்டு இந்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு பயங்கர பாசிட்டிவாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே ஃபுல் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறது வந்துட்டு யாருக்கு அப்படின்னா நம்ம சாவியானனுக்கு தான். அதுக்கப்புறமா வந்துட்டு தீபா மேம், அப்புறம் வந்துட்டு பிரதீப் சாருக்கும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்திருக்க பெரியவங்க, ஆதீனம் ஐயா, ஆன்மீக பேச்சாளர்கள், இயக்குனர் லக்ஷ்மண் சார், சாம் சார், எல்லா இயக்குநர்களுக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி இந்த பாட்டு சாவியோனை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாமி பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறோன்னு யூஸ்வலாக நம்ம எதிர்பார்ப்போம். சாமி பாட்டுன்னொடனே அது நமக்கு தெரியும், அதோட ஒரு நார்மலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப மெனக்கெடாத ஒரு பாட்டாக தான் நம்ம நிறைய சாமி பாடல்கள் பார்த்துருக்கோம் இப்போ பண்ணுற பாடல். பட் இந்த பாட்டு பார்த்தா இது சினிமா படத்தில் வர ஒரு பாட்டு மாதிரி, சார் சொன்ன மாதிரி ஒரு ஹீரோக்காக பண்ண பாட்டு மாதிரி. உண்மையிலே எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஒரு கடவுள் சிவனை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாட்டு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு இந்த பாட்டை பார்க்கும்போது. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, அந்த மியூசிக்லேயே ஆகட்டும், அந்த லிரிக்ஸில் ஆகட்டும், தேவராஜ் சாரோட வாய்ஸ் ஆகட்டும், விஷுவல்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது. நம்ம பாட்டை கேட்கும் போது நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகுது. அவங்க மேடம் சொன்ன மாதிரி சிவன் வந்து ஒரு ஆக்ரோஷமான கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அவருக்கு வந்து ஒரு சாதாரண பாட்டை போட்டு அந்த ஒரு உணர்வை கடத்த முடியாது. ஆனால் இந்த பாட்டு அவரோட அந்த ஆக்ரோஷத்தையும் அந்த எனர்ஜியும் அந்த ஹீட்டையும் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு அது கடத்துது. பாட்டை கேட்கும் போதே நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. ஸோ அதை ரொம்ப அழகாக மியூசிக் டைரக்டர் சாரும் லிரிசிஸ்ட் சாரும் அதுக்கப்புறம் பாடினவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சாவியோன்னா விஷுவல்ஸும் அதே மாதிரி தான். ஸோ சாதாரணமாக ஒரு கோயில் இந்த மாதிரி சாமி பாட்டு இவ்வளோ இதுவாக எடுத்தாலும் அது சிம்பிளாக கோயில்களில் போயிட்டு சாமியோட க்ளோஸ்அப் அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிராண்டியராக ஏஐல வந்து ஒரு பாட்டை வந்து அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஒரு மாஸாக, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக, பார்க்காத ஒரு ஆங்கிளில் வந்து சிவனையும் கடவுளையும் வந்து நம்ம காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சாவியானனுக்கும் எடிட்டர் கௌதம் ப்ரோக்கும்
ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலே. அதே மாதிரி இந்த பாட்டு வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சொன்னாங்க நிறைய பேர் ரீச் பண்ணுங்கன்னு. இது நம்ம ரீச் பண்ணலனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டு ரீச் ஆகுன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவ்வளோ உண்மையிலே நல்லா இருக்கு. இது பல கோயில்கள், அது திருவண்ணாமலை கோயிலே ஆகட்டும், எல்லா பெரிய சிவன் கோயில்லையும் இந்த பாட்டு கூடிய சீக்கிரமே ஒலிக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஏஐ பற்றி சொல்லி ஆகணும். என்னன்னா தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து முன்னோடி. நம்ம வந்து இந்த கல்ச்சுரல்ல இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்றதுல நம்மளுக்கு முன்னாடி யாருமே கிடையாது. அது மீம்ஸா இருந்தாலும் சரி, போட்டோஷாப் இருந்தாலும் சரி, இப்போ ஏஐயா இருந்தாலும் சரி, நீ என்ன டெக்னாலஜி ராக்கெட் சயின்ஸ் எதோ உருவாக்குனாலும் அதை நாங்கள் எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி நாங்கள் வந்து அதை மாற்றிக்குவோன்றது தமிழர்களோட உணர்வு. ஸோ அந்த மாதிரி சிவன் வரைக்கும் நம்ம கடவுள் வரைக்கும் எவ்வளோ எப்படி கொண்டு வர முடியுமோ அதை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவோன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸோ ஏஐயில் தானே பண்ணியிருக்காங்க, இதை யார் வேணால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் அதான் பாட்டை பார்த்தோன்னே பேசிகிட்டு இருந்தோம். ஏஐயில் நீங்கள் இப்படி ஒரு பாட்டை கொண்டு வந்ததுக்கு நீங்கள் சிவனையே கூப்பிட்டே ஷூட்டிங் பண்ணிடலாம், அவ்வளோ கஷ்டம் இது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து சிவன் வரணும், சிவன் போகணும்னு எழுதுனா அது வந்துடும்ன்ற மாதிரி. அது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலை. அது ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ட்டு. பட் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ நேர்த்தியாக, அவ்வளோ குவாலிட்டியாக இப்படி ஒரு விஷுவல்ஸை கொண்டு வந்து இவ்வளோ நல்ல சாங்ஸையும் கொண்டு வந்து இவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணி இதை வெறுமனே யூடியூப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு போகாமல் இந்த பாட்டை வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்ச யான் அறக்கட்டளைக்கும் ஒரு பெரிய தேங்க் பண்ணணும் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க இது வந்து எந்த ஒரு பண நோக்கத்துக்கு லாப நோக்கத்துக்காக பண்ணலைன்றது நமக்கு அப்பட்டமாகவே தெரியுது. ஸோ அதை வந்து ஒரு மக்களுக்காக ஒரு விஷயத்தை இப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல முயற்சி. அதே மாதிரி சாவி அண்ணனை பற்றியும் பேசணும். எப்பயுமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் சாவியோ அண்ணன். எவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்ச முகத்தோடு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு ஆள், நம்மையும் பாசிட்டிவாக நடத்தக்கூடிய ஒரு ஆள். ஸோ பேசிக்காக அவரும் வந்து கருப்பு ஷர்ட்டை போட்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவரும் வந்து பெரியார் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருத்தர் தான். ஆனால் ஒரு ஒர்க்குன்னு வரும்போது அதை அந்த கருத்தியல் அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அதை நம்ம ஒரு பெஸ்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமானது. அதுதான் தமிழகம். அதோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அவரும் படம் பண்ணிகிட்ருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த படமும் வந்து இதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கணுன்றது தான் என்னுடைய ஒரு ஆசையும். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகரபா மகரவா பாடல் பெரிய பெரிய வெற்றியை பெறும். அது வந்து நிச்சயமாக இந்த பாட்டிலே தெரியுது. ஸோ எல்லாரும் இந்த பாட்டை இன்னும் அதிகமாக கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்து இயக்குனர் வசந்தமணி அவர்களை வாழ்த்துரை வழங்கும்படி அழைக்கிறோம். வெற்றிவேல் படத்தின் வந்திருக்கின்ற நண்பர்கள், ஆன்மீக பெருமக்கள் மற்றும் சினிமாத்துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்று பணிவான வணக்கங்கள். தம்பி ராஜேந்திரன், சாவியோன்னு பேரை மாற்றிருக்காரு. பிறகு ராஜேந்திரன் தான் தெரியும் எனக்கு. எல்லோரும் ஆடி ஓடி கடைசியில் ஆன்மீகத்தில் தான் கால் வைப்பாங்க. என் தம்பி அடி வைக்கும்போது ஆன்மீகத்தில் வச்சு தான் வந்திருக்காரு. அது வாழ்த்துக்கள். அவருடைய ஆன்மீக பயணமும் அவருடைய கலை பயணமும் தொடர்ந்து வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஆன்றோர்களும் சான்றோர்களும் இருக்கக்கூடிய இந்த பெருஞ்சபையில் என்னை போன்றோர்களையும் இந்த மேடையில் இருக்க வைத்த ஈசனுக்கு இந்த தருணத்தில் நன்றியை கூறி, ஈசனுடைய நேசனாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா திண்டுக்கல் சிவபுரம் ஆதீனம் அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி, மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பங்குனி உத்திரத்தன்னைக்கு இந்த பாடல் வெளியில் வருது. இதே போல் இந்த பாடலுடைய அடுத்தடுத்த கட்டமும் நல்ல நல்ல நிகழ்வுகளை நோக்கி போகும்னு நான் நம்புகிறேன். யான் ப்ரொடக்ஷன் சார்பாக இயக்குனர் சாவி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டார். எனக்கு அவரோட அதிக பழக்கம் இல்லை. இது வரைக்கும் ஒரு 25 முறை தான் அலைபேசியில் பேசியிருப்போம். அதுலேயும் இந்த பாடல் சம்மந்தமாக ஒரு 20 முறை பேசியிருப்போம். ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட வெளிப்படுகிற வார்த்தைகள் வந்து அப்படி பாடல் எழுதுகிற நமக்கே வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கலாம் போல இருக்கும். ரொம்ப கணீர்னு உரைப்பார். அதுலேயும் தமிழ் மீது அதிக ஆர்வம் உள்ள ஒருத்தர். பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அண்ணன் அந்த வல்லின எழுத்துக்களை வச்சு ஏதாவது குழந்தைகளுக்கு செய்ய முடியுமா பாருங்கம்பார்.
அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே அண்ணன் உயிரெழுத்துக்களை வச்சு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு பாடம் நடத்த முடியுமா, அதை வச்சு ஏதாவது ஒரு கண்டென்ட் பிடிக்க முடியுமாம்பார். என்னடா நம்மளை விட பரபரன்னு இருக்காரு அப்படின்னு தோணுவார். சிவனை பற்றி ஒரு அற்புதமான பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இந்த ஏற்படுத்தி கொடுத்தாரு. இதில் பிரமாதம் என்னென்னா, எல்லோரும் சொன்ன மாதிரி ஆன்மீக பாடலுக்கு அதிகமான விளம்பரங்கள் செய்ய மாட்டாங்க. எழுதுவாங்க, ஒளிப்பதிவு நடக்கும், அப்புறம் நம்மளே வந்து யூடியூப்பில் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு நிகழ்ச்சி எடுத்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அவ்வளோ நேர்த்தியாக இதை செயல்படுத்தியிருக்காரு. இங்கே சிறப்பு விருந்தினர்களாக அழைத்தவர்கள் இருக்கட்டும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சிறப்பான இயக்குனராக திரைத்துறையில், தமிழ் திரைத்துறையில் மின்னுவதற்கான அத்தனை விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் தெரியுது. அவருக்கு என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததாக இசையமைப்பாளர் கணேச ராகவேந்திரா சார், ஒரு தொடர் முயற்சின்னு சொல்லலாம் எனக்கு அவருக்கு இருக்கக்கூடியது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் பாடல் எழுத போனேன், 2011. ஆனால் அந்த பட வேலை நடைபெறலை. காலம் பாருங்கள் எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. கணேச ராகவேந்திரா சார், தொடர்ந்து உங்களோட நான் நிறைய பாடல் எழுதணும். கோல்டு தேவராஜ் சார், உங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி, இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் தான் கலந்துருக்கீங்க. உங்கள் குரலில் இந்த வரிகள் பேசப்பட்டதுக்கு, பாடப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி. எடிட்டர் கௌதம் சார், சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி எல்லாருமே பாராட்டிட்டாங்க. அந்த அவர் சார் இயக்குனர் சொன்ன மாதிரி ஏஐயில் சிவனை முதலாக பார்த்துட்டோம். ரொம்ப நன்றி. யான் ப்ரொடக்ஷனுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு பாடலை எடுத்து கொண்டு வந்து உயர்வாய் அறிவாளுங்கிற ஒரு டேக் லைனோட ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது பெரிய விஷயம். இறையாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் ஒன்றும் இல்லை. அறிவியலாளர்கள் வந்து ஆராய்வாங்க, இறையியலாளர்கள் வந்து அனுபவிப்பாங்க, அவ்வளோதான் விஷயம். இது ரெண்டுக்குள்ளே தான் இந்த உலகம் இயங்கிக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஆன்மீகத்தை பற்றி இருக்குங்களாம் இல்லைங்களாம், இருந்தால் காட்டுங்களாம். ஆனால் இன்றைக்கி அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூட நடந்தது. சாவியா சார் வந்து சமுத்திரக்கனி சாருடைய அணியிலேருந்து வந்தவர். இதுக்கு முன்னாடி அவரே இப்படி ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குமான்னு தெரியாது. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி சாருடைய கார்மேனி செல்வம் படத்துடைய ப்ரிவியூ ஷோ நடந்தது. யோசிச்சு பாருங்கள், அவருடைய குருநாதர் நிகழ்ச்சியும் அவருடைய சிசியர் நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து நடக்குது. இதை சில பேர் அதுவாக நிகழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அது நிகழ்த்தியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிறைய இறைப்பணிகளில் ஈடுபடணும், நிறைய தமிழ் பாடல்கள் எழுதணும். அதுக்கு நிறைய இயக்குநர்கள் இங்கே வந்திருக்கீங்க. உங்களிடம் இந்த நேரத்தில் நான் வாய்ப்பாக அதை கேட்டுக்கிறேன். நன்றி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைத்துறையை சார்ந்த எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு, உங்கள் பேர் சேவியோ அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும் போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோட சொத்தாகிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய குலம் மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை வெளியிடுவது வந்து அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறன்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க, யான் அறக்கட்டளை. வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்தவன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தமுடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. அவர் நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பற்றியும் கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால்
கீழே போட்டிருப்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது எளிய நட்பின் மயிலைய செரிய தெரிவி குந்தலின் நிறைய உணவோ நீயறியும் பூவேன்னு பாட்டு போட்டு இப்படிக்கு இறையனார்னு போட்டிருக்கும். இறைவனை எழுதிய பாட்டு, அதாவது தெய்வ தமிழ். நம்முடைய தமிழ் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அருமை. அதுவும் அகரவா மகரவா, இது உண்மையிலேயே சிகரத்திற்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல பாடலாசிரியரை சொல்லிக்கிறேன், அங்க இருக்காரு ஐயா. ஐயா, நான் ஒரு தமிழ் வாத்தியா இருக்கிறனால நீங்க பாட்டு அனுப்பிச்சு, ஐயோ பாருங்க நீங்க ஏதாவது கேள்வி கேட்பேன்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையிலே கேட்டா எனக்கே பதில் தெரியாது. நான் உண்மையிலேயே படிச்சு பார்த்ததுல எந்தெந்த இடத்துல எதுகை வரணுமோ அந்த இடத்துல எதுகை வந்திருக்கு, எந்த இடத்துல மோனை ஒன்றணுமோ மோனை ஒன்று இருக்கு, எந்த இடத்துல இயைபு வந்திருக்கணுமோ வந்திருக்கு. அப்படி இலக்கிய நுட்பத்தாலும் இலக்கண செருமையாலும் இந்த பாடு தகுதி உடைத்து என்பதை நாங்கள் தமிழாசிரியராக இதற்கு நாங்கள் சான்று தரலாம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க. கவிஞர்கள் எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன், எங்க சாமிக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர், அவர் அடியார்களை பாடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பாடுறது, எப்படி வரி எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமானே ஒரு சொல் எடுத்து கொடுத்தாரு, தில்லைவாள் அந்தானதம் அடியாருக்கு மடியான்னு. சிவனை பாடும் போது என்ன உன்ன பாடணுமா, எனக்கு எதை வச்சுப்பா பாடுறது, வார்த்தை வரலையேப்பா அப்படிங்கிற போது என்ன திட்னி இல்ல அதை வச்சே பாடு அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சார். சேக்கிழார் நம்ம ஊருக்காரரு, இங்க குன்றத்தூர்காரரு, அவர் எழுதணும்னு நினைச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல, உலகலாம்னு வார்த்தை எடுத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு சொற்களாலும் பாமாலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய சாரதி அவர்கள் சிறப்பாக கவிச்சாரதியாக தேர் நடத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய ஐயா கோல்டு தேவராஜ் ஐயா, இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரல் என்பது வாரியார் சாமி சொல்லுவாங்க. குரல் எப்படி வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்துல யாரெல்லாம் கடவுளுக்கு தேனால் திருமஞ்சனம் அபிடேகம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் குரல் வாய்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்கள். அவர்களை நாம் என்னைக்கும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒன்று இங்க வந்திருக்கு. இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு பட்டிமண்டப தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சியில தொழிலாளர் தின பட்டிமண்டபத்திற்காக ஏஐ தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு வரம்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் ஏஐ போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த அகரவா மகரவாவினுடைய அந்த படத்தொகுப்பை பார்த்ததற்கு பிறகு நாம் வரமே என்று பேசலாம் என்பதை நான் முடிவு செய்தேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. பல வகையில இங்க பல பேர் உழைச்சிருக்கீங்க. அது நான் ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன் தமிழ் வாத்தியாருங்கிறதுனால. அகரவா மகரவா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஓம் ஆ கூட்டல் உ கூட்டல் இம், அகரம் உகரம் மகரம் இஸ் ஈக்குவல் டு, அதான் ஓம். அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது ஒடுக்குதல், அழித்தல் ஒடுக்குதல், படைத்தல் அழித்தல். வாரியார் சாமிகள்கிட்ட கேட்டாங்க, சாமி உங்க நாட்டுல இருக்கிற சாமி எங்க நாட்டுல இருக்கிற சாமி ஒண்ணுதானா சாமி, சொல்லுங்க சாமி. எங்க சாமி வாரியார் சாமி சொன்னாங்க, ஆமா எங்க சாமி என்ன பண்றாரோ உங்க சாமி அதைத்தான் பண்றாரு, அதைத்தான் நீங்க பேரை சுருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன உங்க நாட்டுல சாமி என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல காட்னு சொல்றீங்க. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த பாட்டில் என்ன இருக்கு, அகரம் என்கின்ற படைத்தலும் மகரம் என்கின்ற ஒடுக்குதலும் டெஸ்ட்ராயும் இருக்கிற காரணத்தால் இந்த பாடலை படிப்பவர்களால் இறைவனரால் எப்போதும் காக்கப்படுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் இன்றைக்கும் காப்புடன் இருக்கலாம். இங்க மேடையில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்ப. உண்மையிலேயே பெரிய புராணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சிவபெருமான் காட்டிய பெரிய புராணத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருந்தால் பெரியார் என்பவரே தேவைப்பட்டு இருக்க மாட்டார். அங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு. குலம் வேண்டாம்னு சொன்னாங்க, மதம் வேண்டாம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் பெரிய புராணம் சொல்லிருச்சு. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துதான் நம்முடைய வணக்கத்திற்குரிய பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில இதுல பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும், அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், விரல் நுனி வித்தை செய்தவர்கள், குரல் நுனி வித்தை செய்தவர்கள், திரையால் வித்தை செய்தவர்கள், அத்தனை பேரும் இந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் காலம் தாண்டியும் இந்த பாடல் உங்களுக்கு புகழை சேர்க்கும், புகழை தாண்டி இறைவன் என்கின்ற புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விழாவிலே, பாடல் அறிமுக விழாவிலே, அதுல குறிப்பா ஒண்ணு சொல்லணுங்க. இந்த இசை நாங்க வந்து உட்கார்ந்த உடனே, இந்த இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த இசையை போட்டாங்க. உடனே நான் ஒரு பாட்டு எடுத்து எழுதி வச்சேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் திருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை பத்தி வருது. சரிங்களா?
கை கிளை அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம், துந்துவி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மென்தோல், தமருதம், குடமுழா வாசித்து அத்தனை விரைவினோடும் எங்கள் அப்ப நாடுமிடம் ஆலங்காடு அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்த உடனே அந்த இசை நம்ம ஆண்டவனுடனேயே ஒன்று சேர்க்க வகையில இசை இருந்துச்சு. ஏன் இசைக்கு இசைன்னு பேர்னா இசையை வைக்கிற காரணத்தால் அந்த இசையை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேவியோ சார் அவர்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வருங்காலத்திலே திரைத்துறையிலே மாபெரும் ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சிவபெருமானே தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணேஷ் ராகவேந்திர ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்கள், கோல்டு தேவராஜ் ஐயா அவர்கள், கௌதம் அவர்கள் இதுக்கு அறக்கட்டளையின் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை அவங்க கல்விக்கும் செய்கிறார்கள், கடவுளுக்கும் செய்கிறார்கள். கல்வியே கடவுளாக பார்க்கிறார்கள். நம்முடைய பிரதீப் குமார் சார் அவர்களுக்கும், தீபா அம்மா அவர்களுக்கும், இதை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். தமிழர்கள் மத்தியிலே தலை தோங்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று தமிழ் சொல்லுகிறது. அந்த வகையிலே எல்லா நாட்டிலும் புகழ் பெற்று எப்போதும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறையிருள் இந்த பாடலுக்கு துணை நிற்கும் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லி, இந்த பாடல் என்றைக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை போன்று வளர வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.